மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் விஜயன் அவர்கள் வணக்கம். நாங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்கள் மற்றும் ஐடிஐ மாணவர் அமைப்பின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள் அண்ணா, நீங்கள் எங்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று உங்களை இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் அண்ணா. முக்கியமான விஷயம் என்னவென்றால் 2025ஆம் ஆண்டு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் களவுதாளர் தேர்வுக்கென்று டிஎன்பிசி மூலமாக மின்சார வாரியத்தின் மூலமாக அந்த தேர்வு நடைபெற்றது. டிஎன்பிசி மூலமாக இப்பொழுது 9600 நபர்கள் 135 மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கி அண்ணன் அவர்கள் உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் மின்சார வாரியத்தில் அதிக காலி பணியிடம் உள்ளது. நமது மின்துறை அமைச்சர் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் 1.5 லட்சம் பணியுள்ள இடத்தில் 70,000 நபர்களே பணி செய்கிறார்கள், மீத உள்ள பணிகள் ஆட்கள் இல்லாமல் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆதலால் அண்ணன் அவர்கள் 9600 நபர்கள் 135 மதிப்பெண் எடுத்த அனைவருக்கும் இளைஞர்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கி அண்ணன் அவர்கள் உதவும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் கனவு லட்சியத்துடன் ஐடிஐ படித்து மற்றும் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்து மின்சார வாரியத்தில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று இளைஞர்கள் ஏக்கமாகவும் கனவாக காணப்பட்டு இங்கே இருக்கிறார்கள். ஆதலால் நமது மின்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் இதற்கு ஒரு தீர்வு கண்டு 9600 நபர்கள் டிஎன்பிசி மூலமாகவே தேர்வு எழுதி நேர்மையான முறையில் அனைவரும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். உடல் வலிமையிலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கம்பம் ஏறுவதற்காக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் கம்பம் ஏறுவதற்கென்று குறிப்பிட்ட நபர்களே எடுக்க வேண்டும் என்று ஒரு விலக்கு இருக்கிறது. அந்த விலக்கிலிருந்து 1790 நபர்களிலிருந்து அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி, ஏன்னா அதிக காலி பணியிடங்கள் உள்ளதால் அந்த வேக்கன்சி அண்ணன் அவர்கள் அதிகப்படுத்தி 135 மதிப்பெண் எடுத்த 9600 நபர்களையும் மின்சார வாரியத்தில் பணியமர்த்த விடும்படியாக அண்ணன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பணி சுமை அதிகமாக உள்ளது. வேலைவாய்ப்புக்காக இளைஞர்கள் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். மற்றும் பெண்கள் கம்பம் ஏற வேண்டிய சூழ்நிலை, அதில் நவீன கருவிகள் மூலம் பயன்படுத்தி அவர்களுக்கு ஏறுவதற்கு நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும். அனைவரும் இங்கே வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் தமிழக முதல்வர் அண்ணன் அவர்கள் டிஎன்பிசி மூலமாக தேர்வு எழுதி நேர்மையான முறையில் 9600 நபர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம். தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கி அண்ணன் அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றும்படி ஐடிஐ முன்னாள் மாணவர் அமைப்பின் சார்பாகவும் மற்றும் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்பண்டிஸ் ட்ரேட் யூனியன் சார்பாகவும் விஜய் அண்ணா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கி உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.